எவாலுவேஷன் ஆஃப் லிமிட்ஸ். லிமிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். சப்போஸ் நமக்கு வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இது கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு, அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணோம். சரி, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிமிட்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லிமிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அல்ஜிப்ரிக் லிமிட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் லிமிட்ஸ், அதாவது அல்ஜிப்ரா அந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் இருக்கிறது தான் அல்ஜிப்ரிக் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிக்னோமெட்ரிக் லிமிட்ஸ், அதாவது ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வரது ட்ரிக்னோமெட்ரிக் லிமிட்ஸ்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக் லிமிட்ஸ். எக்ஸ்போனென்ஷியல் லாகரிதம் அந்த லிமிட்ஸ்ல இருக்கும்பா, அதான் எக்ஸ்போனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக் லிமிட்ஸ். நம்ம இந்த கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அல்ஜிப்ரிக் லிமிட்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா, வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் லிமிட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரிக் லிமிட்ஸ் வந்து என்னென்ன மெத்தட்ஸ்ல நம்ம சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். அதாவது அந்த ப்ராப்ளம் பார்க்கணும் எந்த மெத்தட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஒன்று வந்து டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது அல்ஜிப்ரிக் லிமிட்ஸ் வந்து இந்த மாதிரி இதுல ஏதாவது ஒரு மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணலாம்னு அர்த்தம், ஃபேக்டரைசேஷன் மெத்தட். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன் மெத்தட். ஃபோர்த் வந்து யூசிங் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம்ப்பா. ஃபார்முலா அது ரிசல்ட்னு சொல்றோம். சரிங்களா, அடுத்து வந்து மெத்தட் ஆஃப் எவாலுவேட்டிங் லிமிட்ஸ் when variable tends to infinity or minus infinity. அதாவது மெத்தட் ஆஃப் எவாலுவேட்டிங் லிமிட்ஸ் when variable tends to infinity இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா முடிஞ்சிருப்பா. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், இந்த டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல டைரக்டாவே சப்ஸ்டிட் பண்ணா அப்படியே ஆன்சர் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா, சரி இப்போ சம்ம கொடுக்குறேன் அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 3x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 5. செகண்ட் சம் வந்து ஃபைண்ட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 cos x டிவைட் பை 1 பிளஸ் sin x. ஸோ இந்த கேஸில் வந்து டைரெக்டாகவே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் அப்படியே வந்துடும். சொல்யூஷன் பார்க்கலாம் பாருங்க, எக்ஸுக்கு அப்படியே 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 3 × 1 ஸ்கொயர் ப்ளஸ் 4 × 1 ப்ளஸ் 5 அப்படி போட்டால் நமக்கு டைரெக்டாகவே ஆன்சர் கிடச்சிரும். 3 + 4 7, 7 + 5 வந்து நமக்கு என்ன சொல்லப்போ 12 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருது. இதே மாதிரி செகண்ட் சமுக்கு cos 0 வந்து 1 டிவைட் பை 1 + sin 0 போட்டிங்கன்னா என்ன வந்துடுது, இது cos 0 1ன்னு வந்துடும், sin 0 வந்து 0ன்னு வந்துடுது. 1/1 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா, சப்போஸ் நம்ம இந்த டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணாம ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ரேஷனலைசேஷன் மெத்தட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா அது இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்தால் தான் அது அந்த மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏன்னு வச்சுட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. அதாவது எஃப் ஆஃப் ஏ வந்து 0வா இருந்து அடுத்து ஜி ஆஃப் ஏ 0வா இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம என்ன சொல்றோம், 0/0 ஃபார்ம், இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னு சொல்றோம். அதாவது எஃப் ஆஃப் ஏ 0 ஜி ஆஃப் ஏ 0, ஆனால் எக்ஸ்டென்ஸ் டு ஏ போடும்போது அது 0ன்னு வராது, அதுக்கு சர்டைன் ஃபைனைட் வேல்யூஸ் இருக்கும். அந்த ஃபைனைட் வேல்யூஸை டிவைட் பண்ணால் சம் ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம்னா 0/0 ஃபார்ம் மெத்தட்ல இருக்கிறதுக்கு தான் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் சொல்றோம். அந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தான் நம்ம இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட், ரேஷனலைசேஷன் மெத்தட்னு நிறைய மெத்தட் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுல ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. இப்போ ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல எப்படி நம்ம லிமிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த லிமிட் சால்வ் பண்ணுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2 x³ - 6x² + 11x - 6 டிவைடட் பை x² - 6x + 8.
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 8. இது சால்வ் பண்ணுங்கப்பா. இது சால்வ் பண்ண ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. இஸ் ஈக்குவல் டு டேஷ் இந்த லிமிட்டுக்கு. இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1/2, செகண்ட் ஆப்ஷன் வந்து 1/3, தேர்ட் ஆப்ஷன் வந்து 1/4, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 1. அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு x³ - 6x² + 11x - 6 டிவைட் பை x² - 6x + 8. இப்போ xக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. நியூமரேட்டர் என்ன வருது பாருங்க. இது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த நியூமரேட்டர் வந்து 2³ வந்து 8, இங்க 4 × 6 24, இது ஒரு 22, இது ஒரு 6. இது எல்லாமே ஆட் பண்ணி பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க. நியூமரேட்டர் அப்படியே சும்மா சப்ஸ்டிட் பண்ணலாமா? x³ வந்து 8 வருதா, இது 6, இது 4 24 -24 வருது, இது வந்து 22ன்னு வருது. கரெக்ட்டுங்களா? இங்க +22, இது -6ன்னு இருக்கு. அப்போ இந்த -6 -24 -30, 8 22 இந்த +30, அப்போ 0ன்னு வந்துருது. ஆக மொத்தமா சேர்ந்து 0 வந்துருது. நியூமரேட்டர் 0 வந்துருதா? டினாமினேட்டர் பாருங்க, இது 2 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப இங்க 4ன்னு வரும், இங்க -12 வரும், இங்க வந்து 8ன்னு இருக்கு. அப்ப இந்த 4 8 கூட்டினா 12, 12 - 12 வந்து 0 வந்துருது. அப்ப டினாமினேட்டரும் நமக்கு 0ன்னு வந்திருக்கு. அப்ப இது 0/0 ஃபார்ம்ல வந்திருக்கு. அப்ப எக்ஸுக்கு 2 போட்டா தான் 0/0 ஃபார்ம் வருது. ஆனா எக்ஸ்டென்ஷன் 0 போடும்போது என்ன ஆகும்னா, எக்ஸ்டென்ஷன் 0 போடும்போது 0ன்னு வராது. சர்டைன் ஃபைனைட் வேல்யூ, நியூமரேட்டர் ஃபைனைட் வேல்யூ வரும், டினாமினேட்டர் ஃபைனைட் வேல்யூ வரும். அப்ப சால்வ் பண்ணா சம் ஆன்சர் வரும் இல்லையா? அதை எப்படி சால்வ் பண்றது? இந்த மாதிரி 0/0 ஃபார்ம் இருக்குன்னா இந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். ஃபேக்டரைசேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணிடணும், டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு நீங்க காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணிடணும். காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு 2ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்றதுன்னு பார்த்துடலாம் பாருங்க. அப்போ நமக்கு இங்க கொடுத்தது வந்து இந்த எல்லோ கலர்ல இருக்கிறத விட்டுருங்க, ரெட் கலர்ல மட்டும் எடுத்துக்கலாமா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 2ன்னு போட்டு இப்போ வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ x³ - 6x² இருக்கு, இங்க 11x - 6ன்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதை வந்து இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுங்கப்பா. இது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் பாருங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருதா பாருங்க. x - 1 × x - 2 × x - 3 நியூமரேட்டர் அப்படி கிடைக்குதுங்களா? அதாவது x - 1, x - 2, x - 3. x = 2க்கு வந்து இது டிவிசிபிள் தானே. x = 2க்கு வந்து இது 0 தானே வருது. அப்போ x = 2ன்றது ஒரு ரூட். x = 2ன்றது ஒரு ரூட். அப்போ x - 2 வந்துரும். அப்போ x - 2ல இதை டிவைட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது குவாட்ராடிக்கா இருக்கும். அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிருங்க. x - 1 × x - 3 வருது. டினாமினேட்டர் பாருங்க, இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ல இருக்கு. மல்டிப்ளை பண்ணா 8 வரணும், ஆட் பண்ணா 6 -6 வரணும். அப்போ -4 -2ன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துட்டீங்கன்னா அப்போ x - 2 × x - 4 டைரக்டாவே வருது. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க வந்து இதை டைரக்டா இது சால்வ் பண்ணுங்க. x - 2 x - 2 கேன்சல் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போ இது சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க. இப்போ வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 2 - 1 × 2 - 3 டிவைட் பை 2 - 4ன்னு போட்டுட்டீங்க. அப்படி போட்டு என்ன வருது? 2 - 1 என்ன வருது? இங்க 1. இது 2 - 3 -1 டிவைட் பை 2 - 4 வந்து -2 வருது. ஸோ தட் ஆன்சர் 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் 3 x³ - 7x² + 15x - 9 டிவைட் பை x⁴ - 5x³ + 27x - 27. இப்போ எக்ஸுக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் 0 வரும், டினாமினேட்டர் 0 வரும். அப்போ 0/0 ஃபார்ம் இது இன்டிடெர்மினேட் ஃபார்ம். சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா இது ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க. இங்க ஆக்சுவலா எக்ஸுக்கு 3ன்னு போடும்போது நியூமரேட்டர் 0 வருது, டினாமினேட்டர் 0 வருதுன்னா அப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற அல்ஜிப்ரிக் ஃபார்ம் இந்த பாலினாமியல் ஃபங்க்ஷனுக்கு x = 3ன்றது ஒரு ரூட். அப்போ x - 3ன்றது ஒரு ஃபேக்டரா இருக்கும் இதுக்கு. அதே மாதிரி டினாமினேட்டரும் x = 3க்கு ஒரு ரூட்னு வரும். x = 3 ஒரு ரூட் வருதுன்னா அப்போ டினாமினேட்டர் என்ன ஆகும் உங்களுக்கு? x - 3ன்றது ஒரு ஃபேக்டரா இருக்கும். அப்போ வந்து நம்ம x - 3ல டிவைட் பண்ணிட்டு இங்க எழுதணும். இப்போ நியூமரேட்டர் எழுதுனா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரணும், டினாமினேட்டர்ல வந்து கியூபிக் ஈக்குவேஷன்ல வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ சொல்யூஷன் போயிடலாங்களா? சொல்யூஷன் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3, நியூமரேட்டர் வந்து x - 3ல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபேக்டர் கிடைக்குதுங்களா? ரிமைனிங் குவாட்ராட்டிக்கா இருக்கும். அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா x² - 4x + 3 இருக்கும். இது சால்வ் பண்ணீங்கன்னா இப்படி கிடைக்கும். அதே மாதிரி டினாமினேட்டரும் x - 3 ஒரு ஃபேக்டர்னு வரும். இப்படி எடுத்துட்டு நீங்க இப்போ கியூபிக் ஈக்குவேஷனா வந்துடும். ஏன்னா பை குவாட்ராட்டிக் இருக்கு இல்லையா? ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டீங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன் வரும். ஸோ x³ - 2x² + -6x + 9 அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் நீங்க ஃபாஸ்டா அந்த டிவைட் பண்ணி சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணிருங்க. ஸோ x - 3 காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணிட்டோம். சரி, இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. திருப்பி இது சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா x = 3 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க என்ன வருது. இது சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ x = 3 சப்ஸ்டிட் பண்ணா இங்க 9 வரும், இங்க என்ன வரும்? -12ன்னு வரும். இங்க வந்து 3 வந்திருக்கு. திருப்பி பாருங்க நியூமரேட்டர் 0ன்னு வந்துருச்சு. 9 - 12 + 3 வந்து 0 வருது. அதே மாதிரி டினாமினேட்டர் பாருங்க. இது 27 வரும். x 3 போட்டீங்கன்னா இங்க 9 -18 வருது. இங்க வந்து பார்ப்போம் -18 வருது. இங்க இது +9 வருது. 18 எவ்வளவு சொல்லுங்க? இது
இது 36 வருது, 27 9 கூட்டினா 36 வருது. அப்போ டினாமினேட்டரும் 0 வருது, நியூமரேட்டரும் 0 வருது. அப்படின்னா அகைன் இது வந்து என்னது எக்ஸ் மைனஸ் 3க்கு ஃபேக்டரா வரும். எக்ஸ் மைனஸ் 3 ஃபேக்டரா வருது. அப்படின்னா இது இங்க மல்டிப்ளை பண்ணா 3, ஆட் பண்ணா -4. ஸோ 3 -3 -1 வந்துருதா நியூமரேட்டர். அப்போ எழுதுங்க லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3, நியூமரேட்டர் அப்படியே ஃபாஸ்டா எழுதணும். எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இதெல்லாம் உங்க 10th கிளாஸ்ல நீங்க இந்த ஃபேக்டரைஸ் பண்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எப்படி டிவைட் பண்றது. அதனால டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா நீங்க ஃபார்முலா எழுதிடணும்ப்பா. அதே மாதிரி டினாமினேட்டர் இது வந்து திருப்பி எக்ஸ் மைனஸ் 3 வந்து ஒரு ரூட். அந்த எக்ஸ் மைனஸ் 3 வந்து காமனா எடுத்துருங்க. எக்ஸ் மைனஸ் 3ல டிவைட் பண்ணி எழுதுங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 3ல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 ஒரு ஃபேக்டர், அப்போ ரிமைனிங் இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு நமக்கு இருந்திருக்கும். இப்போ திருப்பி இந்த எக்ஸ் மைனஸ் 3 வந்து நம்ம என்ன பண்ணலாம், காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னா சப்ஸ்டிட் பண்ணுங்க. எக்ஸுக்கு 3 சப்ஸ்டிட் பண்ணா 3 - 1 வந்து 2 வருது. கீழே வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணா 3 9, இங்க ஒரு 3 கேன்சல், அப்போ 9 வருது. ஸோ தட் 2/9 செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த சம் தரேன், சால்வ் பண்ணுங்க ஃபாஸ்டா. கவனிங்கப்பா. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1, எல்லாமே ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல கொடுத்துட்டு இருக்கேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ் கியூப்னு இருக்கு. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா என்ன வருது ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் வந்து -1, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து -2 அப்படின்னு கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். நீங்க 1 by 1 minus x minus 3 by 1 minus x cube. இப்போ பாருங்க எக்ஸுக்கு 1 போடுங்க. 1 போட்டீங்கன்னா என்ன ஆயிருதுங்க, இங்க 0 வந்தது. 1/0 இன்ஃபினிட்டி மைனஸ் இங்க என்ன வரும் சொல்லுங்க, இங்கேயும் 1 போட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி வருது. அப்போ இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருக்கு. இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஃபார்ம் என்ன சொல்லுங்க, இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தான். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தான் வருது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து இது எப்படி பண்ணணும் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சம் வந்து எப்படி பண்ணணும் நம்ம பார்க்கலாமா? ஓகே, இது எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் வந்து 1 மைனஸ் எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கலாமா? இப்போ ஏ மைனஸ் பி, ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு என்ன ஃபார்முலா, அதாவது ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு, கரெக்டுங்களா? அது ஃபார்முலா பாருங்க, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? இது 1 கியூப் மைனஸ் இதில் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அப்போ எழுதுனீங்கன்னா இங்கே என்ன வரும் சொல்லுங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி அந்த மாதிரி ஃபார்முலால எழுதணும் நம்ம. அப்போ எழுதலாம் பாருங்க. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன வரும் சொல்லுங்க, 1. அடுத்து வந்து பி ஸ்கொயர் என்ன வருது சொல்லுங்க. இப்படி எழுதுனாலும் எக்ஸுக்கு திருப்பி நீங்க 1 போட்டீங்கன்னா என்ன வந்துடும் உங்களுக்கு, அதாவது இந்த சம்ல வந்து 1/1 மைனஸ் எக்ஸை காமனா எடுத்துருவோம். அப்படி எடுத்து சால்வ் பண்ணிடுவோம் பாருங்க. அப்போ வந்து 1/1 மைனஸ் எக்ஸை காமனா எடுத்துருங்க. ஸோ 1/1 மைனஸ் எக்ஸை காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கும், 1 இருக்கும், மைனஸ் 3 டிவைட் பை இங்க என்னப்பா இருக்கும், 1 பிளஸ் எக்ஸ், அடுத்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்படிதான் வரும். இப்போ இது எல்சிஎம் எடுக்கணும். சரி, இப்போ இப்படி எல்சிஎம் எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, 1/1 மைனஸ் எக்ஸ். இப்போ எல்சிஎம் எடுத்து என்ன வருது, 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர், கரெக்டுங்களா? மைனஸ் 3 அப்படின்னு இருக்கு. இப்போ டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இது 1/1 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கணும். சரி, இப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணணும், இது நியூமரேட்டரை வந்து என்ன ஃபேக்டரைஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் -2, ஆட் பண்ணால் 1ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 2 - 1 அப்படின்னு போட்டுக்கலாம். 2 - 1ன்னு போட்டுக்கலாமா? அப்படி பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க, 1/1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு நியூமரேட்டர் வந்து எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை டினாமினேட்டர் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இது காமனாக எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன வருது பாருங்க, இப்போ லிமிட் எல்லாத்துக்குமே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 போட்டுட்டு வந்திருக்கணும்ப்பா. ஃபர்ஸ்ட் வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 அப்படின்னு போடணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1. ஓகேங்களா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 போட்டுருக்கணும். அதே மாதிரி இங்கேயும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 போட்டுக்கணும். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 1 போட்டீங்கன்னா இங்கே என்ன வருது, 1 இன்ட்டு 1 பிளஸ் 2 தானேப்பா. அப்போ 1 பிளஸ் 2 வந்து 3 வருதா, டிவைட் பை இங்க என்ன வருது, இங்க 3 வருது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, ஆன்சர் 1ல வருது. 3/3 வந்து ஆன்சர் என்ன வருது பாருங்க, 1ன்னு வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு, இங்கே 1 மைனஸ் எக்ஸ் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது ஒரு -1 இருக்கும். ஸோ அந்த மைனஸ் இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து இங்கே மைனஸ் வரும். ஸோ ஆன்சர் வந்து -1.
-1 வந்து பாருங்க ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்து இப்போ வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்த மாதிரி அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேஷனலைசேஷன் மெத்தட் பார்க்க போறோம். ரேஷனலைசேஷன் மெத்தட் ரேஷனலைசேஷன் மெத்தட் பார்க்கலாங்களா? சரி, இந்த மெத்தட்ல பாருங்க. இப்போ சம்ம கொடுக்குறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு a root of a plus 2x minus root of 3x divided by root of 3a plus x minus 2 root of x இது சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். ரேஷனலைசேஷன் மெத்தட்ல நீங்க பண்ணணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2/3, செகண்ட் ஆப்ஷன் 2/√3, தேர்ட் ஆப்ஷன் 2/2√3, ஃபோர்த் ஆப்ஷன் 2. இது வந்து ரேஷனலைசேஷன் மெத்தட்ல நம்ம பண்ணணும்ப்பா. ரேஷனலைசேஷன் மெத்தட் என்னன்னா சொல்லுங்க. அதாவது நியூமரேட்டரை மட்டும் ரேஷனலைஸ் பண்ணலாம், இல்லை டினாமினேட்டரை மட்டும் ரேஷனலைஸ் பண்ணலாம், இல்லைன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ரேஷனலைஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இதை ரேஷனலைஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேங்களா? சரி, இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டர் வந்து ரூட் ஆஃப் a plus 2x மைனஸ் ரூட் ஆஃப் 3xன்னு எழுதியாச்சு. அதே மாதிரி டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் 3a plus x மைனஸ் 2 root xன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிறதுக்கு சைனை மாற்றி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா அப்போ நியூமரேட்டருக்கு கான்ஜுகேட் எடுத்திருக்கோம்னு அர்த்தம். அப்படிங்களா? அப்போ ரூட் ஆஃப் a plus 2x plus root of 3x நியூமரேட்டருக்கு நான் ரேஷனலைஸ் பண்றேன். டிவைட் பை ரூட் ஆஃப் a plus 2x plus root of 3x அப்படின்னு போட்டாச்சு. சரிங்களா? அடுத்து டினாமினேட்டருக்கும் ரேஷனலைஸ் பண்றேன். அப்போ டினாமினேட்டருக்கு ரேஷனலைஸ் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க. ரூட் ஆஃப் 3a plus x plus 2 root x டிவைட் பை இங்க என்ன வருது பாருங்க. ரூட் ஆஃப் 3a plus x plus 2 root x அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. இப்போ நம்ம எதை மல்டிப்ளை பண்றதுன்னு பார்க்கலாங்களா? அது சரி, எதை மல்டிப்ளை பண்ணலாம் பாக்குறேங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. இது வந்து a மைனஸ் பி, இது a பிளஸ் பி. அப்போ a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பின்னு வந்துடும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குதுன்னு எழுதிடலாமா ஃபாஸ்டா? சரி பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏன்னு எழுதியாச்சு. இப்போ ரூட் ஆஃப் a plus 2x இது வந்து a மைனஸ் பி, இது a பிளஸ் பி தானே. அது பண்ணும்போது என்ன ஆகும்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? அப்போ a plus 2x மைனஸ் 3x ரூட் வந்து கேன்சல் ஆயிருது. டினாமினேட்டர்ல அதே மாதிரி இந்த டேர்மும் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 3a plus x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 root x ஹோல் ஸ்கொயர் வரும். கரெக்டுங்களா அது? ஸோ இப்படி பண்ணும்போது என்ன வருது பாருங்க. உங்களுக்கு 3a plus x இதை வந்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்னு சொல்லுங்க. மைனஸ் 4xன்னு வந்துடும். -4xன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ரிமைனிங் இங்க என்ன இருக்கு பாருங்கப்பா. ரிமைனிங் வந்து இங்க ரூட் 3a plus xன்னு இருக்கு. ஓகேங்களா? பிளஸ் 2 root xன்னு இருக்கு. டிவைட் பை இங்க என்ன இருக்கு? ரூட் ஆஃப் a plus 2x பிளஸ் ரூட் 3x மொத்தமா ரூட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க நியூமரேட்டர் என்ன வந்துருக்கு பாருங்க. a plus 2x இதை மட்டும் தனியாக எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க a plus 2x minus 3x இருக்குல்ல. 2xல 3x போச்சுன்னா அப்போ இந்த டேர்ம் மட்டும் என்ன வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரேட்டர் a minus xன்னு வருது. டினாமினேட்டர் பாருங்க. இங்க 3a plus x minus 4x இருக்கா. அப்போ இது டினாமினேட்டர் மட்டும் என்ன ஆகும் பாருங்க. 3a minus 3xன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுல 3 காமனா எடுத்துட்டீங்கன்னா a minus xன்னு வருது. ஓகேங்களா? அப்போ டினாமினேட்டர் 3 into a minus xன்னு வந்திருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணலாம்னா இந்த a minus x கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இங்க இந்த மொத்தத்துக்கும் ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்குன்னா 1/3ன்னு இங்க இருக்கும். இங்க 1/3 இருக்கும். இந்த வேல்யூ இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது எப்படி எழுதுறேன்னு பாருங்க. இப்போ this is equal to 1/3 of limit extends to a இருக்கு. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a ன்னு இருக்கு. ரூட் ஆஃப் 3a plus x பிளஸ் இந்த 2 root xன்னு இருக்கு. 2 root xன்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? டிவைட் பை ரூட் ஆஃப் a plus 2x பிளஸ் ரூட் 3xன்னு இருக்கு. இப்போ எக்ஸ் பிளேஸ்ல a போட்டுருங்க. ஏன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a போடணும் இல்லையா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a போடுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a போட்டா என்ன வரும் பாருங்க. இங்க 3a plus a என்ன வரும்? 4a வந்துடும். 4a வந்துடுது. ரூட் 4a வந்துடுது. இங்க ரூட் 4a என்னன்னு அர்த்தம்? இது தனித்தனியா எழுதிடலாமா? தனித்தனியா எழுதிருக்கு. இது வந்து பாருங்க ரூட் 4aன்னா அப்போ 2 root a வருது.
இது வந்து 2 ரூட் ஏ வருது கரெக்டுங்களா. ஆக மொத்தம் நியூமரேட்டர் மொத்தமா சேர்ந்து 4 ரூட் ஏ வரும். 4 ரூட் ஏன்னு வருது ஓகேங்களா. அதே டினாமினேட்டர் இது என்ன வரும் சொல்லுங்க, 3ஏன்னு வந்துடும். இங்க ரூட் 3ஏன்னு வந்துடும். இது மொத்தமா இது என்ன வந்துடும் சொல்லுங்க, இதுவும் ரூட் 3ஏன்னு வந்துருது. அப்ப டினாமினேட்டர் மொத்தமா சேர்ந்து என்ன வருது, 2 டைம்ஸ் ஆஃப் ரூட் 3ஏன்னு வந்துருது ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்து எழுதலாம் பாருங்க. அப்ப நியூமரேட்டர் வந்து 4 ரூட் ஏன்னு வருது. டினாமினேட்டர் வந்து என்ன வந்துருக்கு பாருங்க, இங்க 3a, இங்க ஒரு 3a வந்திருக்கு ஓகேங்களா. இங்க a plus 2x வந்து ரூட் 3x எழுதியிருக்கும். ஒரு 3 ஒன்று இங்க இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு, நல்லா பார்த்துங்க. அப்போ இந்த 2 ரூட் 3a இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு ஓகேங்களா. அப்போ 2 இன்ட்டு இது ஒரு 3 இருக்கு, இன்ட்டு இது ஒரு ரூட் 3a இருக்கு, ரூட் 3a இருக்கு கரெக்டுங்களா. இப்போ ரூட் a கேன்சல் பண்ணிடுங்கப்பா. ரூட் ஏ கேன்சல் ஆயிருச்சா. அடுத்து 4ம் 2ம் கேன்சல் பண்ணா இங்க 2 இருக்கு. ஸோ ஆக மொத்தம் ஆன்சர் என்ன இருக்கு பாருங்க, 2/2 ரூட் 3ன்னு இருக்கு. 2/2 ரூட் 3. ஸோ 2/2 ரூட் 3 எது வருது பாருங்க, ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் 2/2 ரூட் 3 என்றது கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. இதே மாதிரி எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. எவாலுவேட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus 1 minus 1 divided by square root of x square plus 16 minus 4. Square root of x square plus 16 minus 4. So இந்த சம்ம ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்கப்பா. என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம் இந்த क्वेश्चनக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் 3, ஃபோர்த் ஆப்ஷன் 4. root of x square plus 1 minus 1 divided by root of x square plus 16 minus 4 அப்படி நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ரேஷனலைசேஷன் மெத்தட் பண்ணிடலாம் ஓகேங்களா. அப்போ நியூமரேட்டரை ரேஷனலைஸ் பண்ணிடலாம், டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணிருங்க. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 இருக்கு, ஒரு ஸ்டெப்ல போல லாஸ்ட்ல நான் சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 1 இருக்குங்களா. இது டினாமினேட்டர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 மைனஸ் 4 இருக்குங்க. சரி, இப்போ நியூமரேட்டர் ரேஷனலைஸ் பண்ணா என்ன வரும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டாச்சு. அடுத்து டினாமினேட்டருக்கு ஒரு ரேஷனலைஸ் பண்றேன். அது எப்படி பண்ற பாருங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 4 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 4னு போட்டாச்சு ஓகேங்களா. இப்போ இதே நம்ம பண்ணலாம் பாருங்க. இந்த மேல நியூமரேட்டர்ல இது ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர்ல அதே மாதிரி இந்த ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்படி மல்டிப்ளை பண்ண என்ன வருது பாருங்க, இது பாருங்க, இது a மைனஸ் பி, இது a பிளஸ் பி. அப்படி பண்ணும்போது என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 மைனஸ் 1 வந்துருது. இங்க என்ன வந்துடும் பாருங்க, இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 மைனஸ் 16 வந்துருதா. அடுத்து இங்க நியூமரேட்டர் என்ன இருக்கு, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 4 இருக்குங்க. இங்க என்ன இருக்கு பாருங்க, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1 இருக்கு கரெக்டுங்களா. அது இப்போ வந்து இந்த இங்க என்ன பண்றீங்க, இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் பண்ணிடுங்கப்பா. இந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆச்சு, மைனஸ் 16 பிளஸ் 16 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருச்சு. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 4 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் 1 போட்டுங்க. அப்படி போட்டீங்கன்னா இப்போ எக்ஸுக்கு 0 போடுங்க. அப்போ இங்க 16 வருமா, ரூட் 16 எவ்வளோ 4, இது 4 பிளஸ் 4 8 டிவைட் பை இங்க ரூட் இங்க எக்ஸ் ஸ்கொயருக்கு 0 போட்டுருங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு 0 போட்டீங்கன்னா 1 வந்துட்டு இங்க ரூட் 1 வந்து 1 பிளஸ் 1 2ன்னு வரும். ஸோ 8/2 வந்து நமக்கு 4ன்னு வருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஆன்சர் வந்து 4 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. இப்போ எவாலுவேஷன் பை யூசிங் தி ஃபார்முலா, யூசிங் தி ரிசல்ட்ஸ்னு வச்சுக்கலாம். எவாலுவேஷன் ஆஃப் லிமிட்ஸ் யூசிங் தி ரிசல்ட்ஸ். அதாவது யூசிங் ஃபார்முலா சொன்னாலே அதான் யூசிங் தி ரிசல்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். யூசிங் தி ரிசல்ட்ஸ் ஓகேப்பா. இப்போ அந்த ரிசல்ட் என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்க. இதுக்கு இந்த ரிசல்ட் ஒன்று தரேன், அதுக்கு ஃபார்முலா அப்புறமா நான் சொல்லி தரேன் எப்படி வருதுன்னு. அந்த ப்ரூஃப் எப்படின்னு அப்புறமா சொல்லி தரேன். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a எக்ஸ் பவர் n மைனஸ் a பவர் n டிவைட் பை எக்ஸ் மைனஸ் a இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஃபார்முலாவில் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து இந்த எக்ஸுக்கு ஏன்னு போட்டுட்டோம்னா என்ன ஆன்சர் வரும்னா n a பவர் n மைனஸ் 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வேறு n பிலாங்ஸ் டு ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. அதான் பாருங்க, இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் a எக்ஸ் பவர் n மைனஸ் a பவர் n டிவைட் பை எக்ஸ் மைனஸ் a ஃபார்முலா இருந்துச்சுன்னா வேணா எக்ஸுக்கு a போட்டு பாருங்க. a பவர் n மைனஸ் a பவர் n 0, இங்க a மைனஸ் a 0, அப்போ 0/0 ஃபார்ம் வந்துச்சு இல்லையா.
0/0 ஃபார்ம்னா அப்போ ஃபைனைட் வேல்யூ இருக்கும். அப்போ n into a power n minus 1 இதுக்கு ஆன்சர். இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து என்ன சொல்லணும், n into பவர் அந்த a power n என்ன இருக்கோ அது பவர் n போட்டு அந்த a போட்டு பவர் n minus 1 அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் சம், evaluate some limit x tends to a x power m minus a power m divided by x power n minus a power n. இதை சால்வ் பண்ணணும். நீங்கள் இதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லணும். ஆப்ஷன்ஸ் நான் இப்போ கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா a power m minus n. செகண்ட் ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா m by n a power m minus n. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா n by m into a power m minus n. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இது m by n அப்படின்னு கொடுத்துருக்கும். இப்போ இது சால்வ் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? சொல்யூஷன் எப்படி பண்ற பாருங்க. நமக்கு இந்த ஃபார்முலா மெத்தட்ல கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்றேன், நியூமரேட்டர் டினாமினேட்டர் x minus a ல டிவைட் பண்றேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர் x minus a ல டிவைட் பண்றேன். அப்ப எழுதுறேன் பாருங்க, லிமிட் x tends to a, சரிங்களா, x பவர் m minus a பவர் m. நியூமரேட்டரை வந்து x minus a ல டிவைட் பண்ணிட்டேன். அதே மாதிரி டினாமினேட்டர் x பவர் n minus a பவர் n டிவைட் பை x minus a அப்படின்னு டிவைட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க, நியூமரேட்டர் வந்து ஒரு ஃபார்முலா மெத்தட், இந்த ஃபார்முலா மெத்தட் வந்துச்சு. அதே மாதிரி டினாமினேட்டர் இந்த ஃபார்முலா மெத்தட் வந்துச்சு. லிமிட் ரெண்டுத்துக்குமே எழுதிக்கலாம். லிமிட் வந்து ரெண்டுத்துக்குமே எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம், லிமிட் x tends to a x பவர் m minus a பவர் m டிவைட் பை x minus a ன்னு போட்டுங்க நியூமரேட்டர். டினாமினேட்டர் அதே மாதிரி லிமிட் x tends to a x பவர் n minus a பவர் n டிவைட் பை x minus a ன்னு போட்டுருங்க. இப்போ இந்த ஃபார்முலா போட்டுருங்க. ஃபார்முலா என்ன சொல்லுங்க, பவர் இன்ட்டு a பவர் minus 1 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி தானே எழுதணும். அப்போ இங்க என்ன வந்துருது, m தானே பவர், இங்க mன்னு போட்டுருங்க, இன்ட்டு a பவர் m minus 1. கரெக்டுங்களா? டிவைட் பை இங்க என்ன வரும் சொல்லுங்க, பவர் வந்து n இன்ட்டு a பவர் n minus 1. இப்போ இது என்ன பண்ணலாம், m by n இன்ட்டு a பவர் m minus 1. இது மேலே போச்சுன்னா மைனஸ் n பிளஸ் 1 வந்துடும். கரெக்டுங்களா? அது எக்ஸ்போனன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது என்ன சால்வ் பண்ணும், 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிருக்குப்பா. அப்படி கேன்சல் பண்ணிட்டா என்ன ஆன்சருக்கு பாருங்க, m by n a பவர் m minus n அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆன்சர் எந்த ஆன்சர் பாருங்க, m by n a பவர் m minus nன்றது நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ அடுத்த சம தரம் பாருங்க, find the value of k. Find the value of k if limit x tends to 1 x power 4 minus 1 divided by x minus 1 is equal to limit x tends to k x power 3 minus k power 3 divided by x square minus k square. இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க, k வேல்யூ கண்டுபிடிங்கப்பா. k வேல்யூ வந்து 8 ஒரு ஆப்ஷன், 8/3 ஒரு ஆப்ஷன், 3/8 ஒரு ஆப்ஷன், 3 ஒரு ஆப்ஷன். இப்போ நீங்க சால்வ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இந்த லிமிட் எக்ஸ், இந்த ஃபார்முலா தனியாக எழுதி வச்சுக்கலாம் பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் ஏ மைனஸ் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதிக்கலாம், n இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் 1 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துங்க, அதே மாதிரி இது ரைட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துங்க. ரெண்டு தனித்தனியாக சால்வ் பண்ணி ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x பவர் 4 மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு இல்லைங்களா? இது எப்படி எழுதிக்கலாம், 4 இன்ட்டு 1 பவர் 4 மைனஸ் 1 எழுதிக்கிங்க. ஸோ ஆன்சர் 4. ஏன்னா 4 இன்ட்டு 1 பவர் 4 மைனஸ் 1 என்ன வரும், 4ன்னு வருது. ஸோ அப்போ இது புரிஞ்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? அது பண்ணும்போது என்ன வரும் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு கே எக்ஸ் கியூப் மைனஸ் கே கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர். இதுனப்பா இருக்கு, இது நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் கேல டிவைட் பண்ணிடலாமா? அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் கேல டிவைட் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலா மெத்தடுக்கு வந்துடும். எக்ஸ் மைனஸ் கேல டிவைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா மெத்தட்ல வந்ததுனால நியூமரேட்டர் என்ன பண்ணிடலாம், இந்த 3 இன்ட்டு கே பவர் 2ன்னு போட்டுக்கலாமா? டிவைட் பை இங்கே என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு கே பவர் 1 போட்டுக்கலாம். ஓகே, இது ரெண்டு கேன்சல் பண்ணுங்க. இப்போ என்ன வந்துருது பாருங்க, 3/2 கேன்னு வந்துருதா, 3/2 கேன்னு வந்துருச்சு. கே ஸ்கொயர் இது கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தானப்பா, அது ஈக்குவல்னு போட்டுடலாமா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு தானே.
அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணது என்ன வந்தது 4ன்னு வந்தது. ஸோ 4ன்னு போட்டுங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்தது 3/2 Kன்னு வந்தது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம் 3/2 Kன்னு போட்டுக்கோங்க. இப்போ K இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, இந்த 2 அந்த பக்கம் போயிடும். ஸோ 8/3. ஸோ ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8/3 வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் கொடுத்துடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம். Evaluate limit extends to 1. Evaluate limit extends to 1 x plus x square plus x cube plus so on plus x power n minus n divided by x minus 1. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு n, செகண்ட் ஆப்ஷன் n/2, தேர்ட் ஆப்ஷன் n plus 1/2, ஃபோர்த் ஆப்ஷன் n into n plus 1/2. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இது எப்படி எழுதலாம்னா சொல்யூஷன் பார்க்கலாமா? சொல்யூஷன் இப்போ மைனஸ் n இருக்கு இல்லையா, மைனஸ் என்னன்னா -1 -1 -1 -1 அப்படின்னு எழுதிக்கலாமா? n டைம்ஸ் -1 போடலாம். அப்போ இங்க n இங்க உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் n டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்கும் -1 போட்டுருங்க. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 போடும்போது x minus 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் பிளஸ் ஓன் அப்படின்னு எடுத்துட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பவர் n அப்படின்னு எழுதிட்டு, இந்த மைனஸ் என்ன -1 -1 -1 போட்டோம். இங்க ஒரு -1 போட்டோம், இங்க ஒரு -1, இங்க ஒரு -1, அது மாதிரி n டேர்முக்கு -1 -1 போட்டோம். இந்த x -1 மொத்தத்துக்கு டிவைட் பை தானே இருக்கு. அப்போ x -1 இங்க டிவைட் பை, இங்கே x -1, இங்க x -1, ஸோ ஆன் எல்லாத்துக்குமே x -1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை லிமிட் எப்படி எழுதிக்கலாம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x minus 1 divided by x minus 1. ஓகேங்களா? பிளஸ் செகண்டுக்கு என்னது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x square minus 1 square divided by x minus 1. தேர்டுக்கு வந்து அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x cube minus 1 cube divided by x minus 1. இந்த மாதிரி so on அப்படியே எழுதிட்டு போனா லாஸ்ட்ல இருக்கிற டேர்முக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 x power n minus 1 power n divided by x minus 1 எழுதிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா இங்க வந்து அப்படியே x minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 1 வந்துருது. பிளஸ் இந்த ஃபார்முலா போட்டுருங்க, x square minus a square divided by x minus a, அதாவது x power n minus a power n by x minus a ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா எழுதிடலாமா? அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a x power n minus a power n divided by x minus a இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, n into a power n minus 1 அப்படி தானே எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா இங்க என்ன வரும் சொல்லுங்க, a வந்து 1, அப்போ இங்க எழுதும் போது இங்க பவர் வந்து 2, அப்போ 2 into 1 minus 2 minus 1 பிளஸ் அடுத்து இங்க எழுதும் போது இதுக்கு 3 into a வந்து 1 power 3 minus 1 plus so on அப்படி தானே வரும். அப்போ லாஸ்ட்ல இருக்கிறது n into 1 power n minus 1 வருது. 1 power anything 1 தான். அப்போ 1 plus 2 plus 3 plus so on அப்படி இது வரைக்கும் எழுதணும், n வரைக்கும் எழுதணும். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த, அதாவது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா வருது, n into n plus 1 divided by 2ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ n into n plus 1/2ன்றது எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்னு நமக்கு கிடைக்குது.